Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. Taste Daily. Taste the Daily. வெற்றிமாறன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்ன படம் எடுக்கிறீங்க, நான் எடுக்கிறேன் பாரு ஒரு படம், நான் ஒரு வில்லனிசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்களா? நானா இருந்தாலே போதுமானது. நான் யாரையும் காப்பி பண்ண போச்சு. நீங்க காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் தெரியும், அவர் சாயல் இருக்கும், அவர் சாயல் மாதிரி இருக்கீங்க, அவர் சாயல் இருக்கு, அவர் தான் இருக்காரு. அப்ப நான் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்போது நீங்க அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பேசி சிலாகிச்சுப்பீங்க? சந்தோஷம் எப்படி இருக்கும் சொல்ல? அது சொல்ல முடியாது. அதுதான் பாவல் நானும் தம்பி வந்து இந்த படத்தில் நிற்கும் போது உங்களுக்கு வர்ற ரோல்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்டாவே வருது. சினிமா என்பது வேற பிள்ளை. கத்தி தூக்கிட்டு ரவுடி அப்படி என்பதை முடிவு பண்ணுறல. ஆனால் ரோட்டில் இப்போ கத்தி தூக்கி நிற்பேன் இல்லை, நீ பாசிட்டிவாக நடிச்சிடலாம், நெகட்டிவாக நடிக்காது. ஏன்னா உன் நாயப்படுத்திட்டே இருக்கணும் நீ. அப்படின்னு நார்மலாக கூப்பிட்டுருக்கோம் பார்க்க. என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. படத்தை பார்த்தாலும் மற்ற எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். 2 லைன் கேட்டிருக்கோம் படத்தை பற்றி. சதீஷ் பண்ணுற லூட்டியெல்லாம் பார்த்தேன்னா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். அண்ணா, படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் 2 பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுங்க. நான் கேட்கறது பாவல் எடுக்கலாம். இல்லை, நீங்கள் 2 பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அண்ணன் தம்பி தான் ஆக்சுவலாக. மெட்ராஸில் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியிலேருந்து கோபி அண்ணனோட வந்து நடித்தது உண்டு நாடகத்தில். அவர் வந்து அதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு சீனியரு. ஸோ அது அப்போவே வந்து எனக்கு மீரான ஒரு பிளே, குற்றம் கடிதல் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த பிளேக்கு வந்து குற்றம் கடிதல் சூழல் அதெல்லாம் பிரம்மாண்டம் தான் அதுக்கு டைரக்டர். ஸோ அப்போ அந்த பிளேல தான் முதல் கோபி அண்ணனை மீட் பண்ணேன். அப்போவே வந்து எனக்கு வந்து எப்படி நின்றுட்டே எப்படி ஓடணும், மைமில் எப்படி ஓடுறது, என்ன பண்ணுறது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போவே அண்ணன் எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்து அங்கே தொடங்கினது. நான் எதிர்பார்க்கல சினிமா நான் போவேணும், இல்லை வந்து திரும்ப வந்து இப்படி இவ்வளோ ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் நினச்சி பார்க்கல. பட் அப்போ தொடங்கினது அப்படியே இப்போ வரைக்கும் அந்த அன்போடு போய்கிட்டே இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயம் என்னன்னாப்புல தம்பி கூட ப்ளே பண்ணியிருக்கேன். நானும் தம்பி வந்து ப்ளே டைரக்ட் பண்ணுறதுக்காக வேலை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா தம்பி டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். தம்பி கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. பாவல் பயங்கர திறமசாலி, பயங்கரமான திறமசாலி, பயங்கர சீரியஸாக உண்மையாக அந்த சீனுக்கு என்ன தேவை என்பதை நிறைய யோசிச்சிட்டே இருக்கும். பேசவே மாட்டாங்க. அவனை பார்க்க பயம் வந்து நமக்குலாம், இன்னும் இவ்வளோ வெறித்தனமாக இருக்கான் தம்பி அப்படின்னு. வேறு எந்த மூணுக்கும் இந்த சீன் எங்கே இருந்துச்சு, எப்படி துவங்குச்சு, ஏன் அப்படி இருந்துச்சு, இதுக்கு என்ன ஆகும், எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க தம்பி. ரொம்ப சிறந்த நடிகை. அதை தாண்டி நல்ல மனிதன். அந்த ஹார்ட் ஒர்க் தான் தம்பி இங்கே உட்கார வச்சிருக்கு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். இன்னும் நிறைய படம் பண்ணணும், நிறைய டைரக்ட் பண்ணணும். தம்பி சிறந்த ஐயக்கூடாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தம்பி அந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு ஒரு சீன் தான் அது வந்து உள்ளே போகிறது. அந்த தம்பி சொன்ன விதம் என்னவோ அது அப்படியே இருந்துச்சு. அதில் எந்த புகுத்தலும் கிடையாது. அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடணும் அப்படின்னு. அதனால் பின்னாடி என்ன வரும், முன்னாடி என்ன வரும், போய் ஒரு பெரிய விஷயத்த சொல்லி அப்படிலாம் கிடையாது. என்ன இருக்குதோ அதுதான், அப்படி தானே, அவ்வளோதானே. அந்த உண்மை உரிமையினால தான் பாவல் தம்பி இங்கே சூப்பராக இருக்கான். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் ஒர்க் பண்ணணும் நிறைய. ஆனால் இப்போது ஒரு சில கனவுகள் நிறைவேறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். நம்ம ஃப்யூச்சரில் இது பண்ணணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் இப்போ நிறைவேறி இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பேசி சிலாகிச்சுப்பீங்க? அதெல்லாம் பேச முடியாது. சந்தோஷம் தான் பிள்ளை. சந்தோஷம் எப்படி இருக்கும் சொல்ல? அது சொல்ல முடியாது. அதுதான் தண்ணி எப்படி இருக்கும், கடல் என்ன சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. தம்பி நடிக்கும் போது பரவாயில்ல. இப்போ பாவல் நானும் தம்பி வந்து இந்த படத்தில் நடிக்கும் போது அவன் ஒரு டைலாக்ல ஜெயிச்சுட்டு போயிட்டான். அப்படி ஒரு மாதிரி நீ ஒன்று பயங்கர இரிட்டேட் ஆகணும் அந்த டைலாக். தம்பி பேச முடிச்ச பிறகு நான் எல்லாரும் சிரிச்சோம். அவ்வளோ இரிட்டேட் ஆச்சு அந்த கேரக்டர், ஆப்போசிட் கேரக்டர். ஏன் அப்படின்னா அவன் பேசின விதம். அதை சொன்னேன். நடிக்கும் போது என் தம்பி நல்லா நடிச்சானா அவன் சூப்பராக நடிச்சான்னு நான் சொல்லுவேன். நான் நல்லா நடிச்சேன்னா அவன் சொல்லுவான், நல்லா நடிக்கணும்னு சொல்லுவான். ஆனால் இதில் தப்பாக இருக்குன்னு மாற்றிக்கணும் அப்படின்னு நானும் சொல்லுவேன் தம்பிக்கிட்ட. இந்த 2 பேருக்குமே ஈகோ என்பது கிடையாது பிள்ளை. 0% தான், 0. அதனால 2 பேரும் என் தம்பி வளர்ந்தா எனக்கு பெரிய சந்தோஷம், நான் வளர்ந்தா அவனுக்கு சந்தோஷம். நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் வளர்ந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. நீ நல்லா இருக்குன்னா நாங்கள் போராட முடியும், எப்படி நல்லா இருக்கான் போராடணும் சொல்ல முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்க தான் வேலையே சினிமா. அதில் தம்பி இருக்கா, நானும் இருக்கும், பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. இது இப்போ இங்கே உங்ககிட்ட பேசுறது மட்டும் இல்லை, அவர் பயங்கர பிஸி. ஓகேவா? இப்போ நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தெலுங்குல அங்கங்கன்ட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு நடுவில் படம் பார்த்துட்டு நான் நடிச்ச ஏதாவது படம் பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி கூட, தம்பியா நல்லா நடிச்சிருந்தடா, இது சூப்பராக இருந்தது, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இது மென்ஷன் பண்ணி இது நல்லா இருந்ததுன்னு கடைசியாக அந்த வாழ்க்கை வளமுடன் முடிச்சுட்டு வைப்பார் ஃபோனை. ஸோ அதான் அவர் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அன்பு மட்டும் இருந்ததா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது எனக்கு மட்டும் அவர் செய்யலை, எல்லாம் நிறைய தம்பிகள் என்ன மாதிரி அவருக்கு உண்டு, நிறைய பேருக்கு அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் இப்போது இந்த நாடகம், இந்த தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்து வராங்கல்லண்ணே,
அவங்கள எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்காக வந்துட்டு கமர்ஷியலாக பெருசாக வந்துட்டு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நல்ல குறிப்பிட்ட படங்களில் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் மைம் ஆர்டிஸ்டாக வந்துட்டு கமர்ஷியலாக எவ்வளவோ படங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? என்னென்ன பண்ணிங்கன்னா புரியல. இவ்வளோ படங்கள் இப்போ அந்த மாதிரி தியேட்டர் ஆர்டிஸ்டாக வரவங்களுக்கு ரொம்ப குறிப்பிட்ட படங்கள் தான் கிடைக்குது. பட் நீங்கள் பிஸியாக இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அவங்க பண்ணாதது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் தேட்டரில் இருக்க மக்களுக்கு ஏன் சினிமாவில் வரதுக்கு பிடிக்காதுன்னு தம்பியா, அங்கே உடனே ரிப்ளை கிடைச்சோம். நமக்கு என்ன சொன்னாலும் பாராட்டாக இருக்கட்டும், இல்லை வருத்தமாக இருக்கட்டும், இல்லை என்ன வேணா இருக்கட்டும், உடனே கிடைச்சிடும். சினிமா என்பது அப்படி கிடையாது, காலக்கெடு ஜாஸ்தி. நான் ஒரு 3 மாதம் அந்த ஒர்க் பண்ணிவிட்டு அது முடிச்ச பிறகு அது வெளியே வரும்போது அது பாராட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதுக்குள்ளே வேலை படம் கம்மிட் ஆகிடும். இப்போ அந்த வேலையை பார்க்கும்போது இந்த பாராட்டு பெருசாக தெரியாது. இன்னும் பெருசாக விளாடணும், இன்னும் பெருசாக வேலை பார்க்கணும். இந்த ஓட்டம் தான் பெருசாக இருக்கும் தவிர படம் வருதா, கார் வாங்கிட்டியா, வீடு வாங்கிட்டியா, இதுக்கு அதுவும் பண்ணவே இல்லை. எது வருதோ அப்படியே நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். என் வேலை என்ன, நடிச்சுட்டே இருக்கணும், சாவரையும் நடிக்கணும், அவ்வளோதான். அது என்ன கொடுக்குது என்பதை தாண்டி நாங்கள் என்ன கொடுக்குறோம், சரியாக கொடுத்துருக்கோமா இல்லையா, நான் சரியாக பண்ணவே இல்லையே, நடிக்கவே ஆரம்பிக்கிறேன் சரியான. ஆமாம் தம்பியா, நான் முழுமையாக ஒன்றும் நடிக்கவே இல்லை. மைம் பண்ணுற மக்களுக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றது. இப்போ இருக்கிறது மைமோட ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். அது இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான நேரத்துக்காக ஓடிட்டே இருக்கும். அது ஒரு காலம் வரும். அந்த காலம் நேரம் வரும்போது அதுக்கான நடிப்புக்கான திறமையும் கிடைக்கும். இப்போது நான் இந்த இடம் கரெக்டாக இருக்கேன், சூப்பராக நடிக்கலாம், போதும் இந்த மனப்பான்மை இருக்கே இருக்காது எங்களுக்கு. எனக்கும் சரி, தம்பிக்கு சரி, இது போதும் அப்படி வரவே வராது. ஏன்னா தேட்டர் இருக்க மக்கள் எல்லாருமே அது இருக்கும். இந்த தேட்டர் பண்ணுற மக்கள், தேட்டருக்குள்ளேயே இருக்க மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருப்போம், ட்ராமா பண்ணுவோம், தோணும். இங்கேருந்து ஹைதராபாத் போயிடுவோம், திருப்பி எங்கேயாவது வேறு ஊர் போவோம். இப்போ எங்களுக்கு திருப்பி இங்கே வர முடியாது. அதனால தான் தேட்டருக்குள்ளேயே இருக்கும். நான் தேட்டரை வருஷத்துக்கு ஒரு ப்ளே பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி மற்ற நேரத்தில் சினிமா கலப்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் சினிமாக்குள்ள நிறைய இருக்கேன். தேட்டர் பண்ணுற மக்கள் எல்லாரும் முழு நேரம் அதிலே இருப்பாங்க. அது ஒரு பெரிய போதை புள்ள. என்னென்னா, நான் ராஜாவை மாறுவேன், மந்திரியாக மாறுவேன், போஜனம் பண்ணுற மாதிரி பண்ணுவேன், என்ன கேரக்டரும் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு கேரக்டர் பண்ணுவேன், நாளைக்கு வேறு கேரக்டர் பண்ணுவேன் ட்ராமாவில். ஆனால் சினிமாவில் அப்படி இருக்காது. கெட்டம் மாற்றணும், நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் மெனக்கடல், நிறைய மெனக்கடல். ஆனால் இப்போது நீங்கள் பேசும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஏன்னா ஒரு பிள்ளை அப்படியே அழகாக பேசுகிறாரு, ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனிதர். கன்ஃபார்ம் நீங்கள் பாசிட்டிவான மனிதர் தான் எனக்கு தெரியும். ஆனால் ஏன் அது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வர்ற ரோல்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாகவே வருது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா உங்களை அப்படி கூப்பிடவே தோணாது. இப்போ நான் ஒரு படம் டேரக்ட் பண்ணுறேன்னா உங்களை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான் கூப்பிட்டு போய் வைக்க போகிறேன். ஏன் அந்த மாதிரி பார்க்குறாங்க உங்களை? எந்த விஷயம் என்பது வேற பிள்ளை வாழ்க்கை கத்தியை தூக்கிட்டு அந்த ரவுடி அப்படி என்பதை முடிவு பண்ணுறல. ஆனால் ரோட்டில் இப்போ கத்தி தூக்கி நிற்பேன் இல்லை, அப்படி இல்லையா? அது சினிமாவுக்கு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு நான் உண்மையாக இருக்கேன். நான் வில்லனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரகுவர் ஐயா பிடிக்கும், நம்பீர் ஐயா பிடிக்கும். அதனால் ஒரு வில்லத்தனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ பாசிட்டிவாக நடிச்சிடனா, நெகட்டிவாக நடிக்க கஷ்டம். ஏன்னா ஒரு நாயப்படுத்திட்டே இருக்கணும். நீ அப்படின்னு நார்மலாக கூப்பிட்டுருக்கோம், பார்க்க என்ன போ அப்படின்னு இருக்கும். என்னப்பா நல்லா இருக்கியா, சரி சாப்பிட்டியா, அது வேற. இப்போ கதாபாத்திரத்தை நியாயப்படுத்தணும்ல, அது ரொம்ப மெனக்கடல். அந்த மெனக்கடல் அப்படி தெரிஞ்சு பெரிய சந்தோஷம் தான். நான் வில்லனாக தெரியறதுக்கான காரணம் என்பதுன்னு நம்ம மெனக்கட்டுறோம், நிறைய மெனக்கட்டுருப்போம், அதுக்காக வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம், இயக்குனர் என்ன சொல்ல கேட்குறோம், காது கொடுத்து கேட்டு அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அது உள்வாங்கிப்பட்டது. இந்த புகழும் பேரும் எல்லாம் எனக்கு கிடையாது. என்ன இயக்குனர்கள் எல்லாரையும் சாரும். அது இவன் தம்பிக்கும் சாரும். ஏன்னா என்னை இயக்கியிருக்கான். அவன் சொன்ன கதாபாத்திரம் ஒரு வேட்டி சட்டை போட்டுட்டு அப்படி உள்ள வரும்போது எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுப்பான். நாங்கள் வெளியே தெரியும், அவ்வளோதான். இந்த பேர் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த பேர் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எங்களை யாரெல்லாம் இயக்கினாங்களோ அவங்களுக்கு தான். ஓகே. என்ன இப்போது நீங்கள் டைரக்டராக நீங்கள் வந்தபோது நாங்கள் பார்க்கும்போது, இவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகான படம் V1 மர்டர் கேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படம் அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் அடுத்த படம் டைரக்ட் பண்ணலை இன்னும்? இல்லை, அதுக்கான ஒரு கரெக்டான டைம் தான். நம்ம ஒரு நல்ல ஒரு ஹீரோ வேணும், நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேணும், இதெல்லாம் கரெக்டாக அமையும் போது அந்த டைமில் அது தானாகவே நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். இப்போ நம்ம ஒரு ஆக்டராக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது டக்குன்னு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்க டேரக்டராக, ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும். சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு டேரக்டர் ஆக்க முடியும். அப்படிங்கும்போது அந்த சப்போர்ட் உங்களுக்கு எங்கெங்கிறதெல்லாம் கிடச்சிது? அதாவது முன்னாடினா அதாவது ஆக்டர் ஆனதுக்கப்புறம் டேரக்டர் ஆனீங்கல்ல? ஆமாம். இல்லை, அதாவது என்னென்னா ஒரு ஆக்டருக்கு முன்னாடி முகம் தெரியாது, சாதாரண ஒருத்தராக தான் இருக்கும். சினிமாவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சிடும். ஓகே சார், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த பையன் சினிமாவில் தான் இருக்காங்கிறதுனால கொஞ்சம் அந்த அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க இல்லை, உங்கள் கதையை பொறுத்து இருக்குது, உங்களோட நரேஷன் பொறுத்து இருக்குது, உங்கள் ஸ்கிரிப்ட் அதுக்கு உண்மையாகவே அப்பீலிங்காக இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அது நடக்கும். இல்லை, அதை பொறுத்து தான். நீங்கள் யாராக வேணால் இருங்க. எனக்கு இது ஒரு ஆக்டிங்காக எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஈஸியாக சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. இப்போது இந்த சட்டம் என் கையில் படம்
இது எந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்து வரலாம்? நீங்க இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி த்ரில்லர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் த்ரில்லர் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஒரு ஒரு என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் தான். ஒரு ஒரு நம்ம நிறைய இந்த ஒரு மலையாள சினிமாலாம் பார்த்துட்டு சே இதெல்லாம் சூப்பராக இருக்கே, தமிழ்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டேங்குது, ஒரு ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ டெஃபினட்டாக அதை பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு படமாக சட்டம் என் கையில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வில்லனிசம் பற்றி பேசணும்லண்ணே, அப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஒரு படம் எடுக்க வரவங்க எப்படி வரணும்னா, நீங்களாம் என்ன படம் எடுக்கிறீங்க, நான் எடுக்கிறேன் பாரு ஒரு படம் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணால் தான் நல்ல படத்தை நீங்கள் கொடுக்க முடியும். அந்த வில்லனிசம் அப்படிங்கும்போது இத்தனை காலமாக வில்லனிசம் இப்படி இருந்திருக்கு, நான் ஒரு வில்லனிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்களே, அதில் புதுசாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நானாக இருந்தாலே போதுமானது. நான் யாரையும் காப்பி பண்ண போச்சு. நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் தெரியும், ஒரு சாயல் இருக்கும், அவர் சாயல் மாதிரி இருக்கீங்க, அவர் சாயல் இருக்கு, அவர் தான் இருக்கார். அப்போ நான் எதுக்கு? அப்போ நான் அப்படி பேசுவேன் என்பதை நான் நான் ஒரு இடத்துல திட்டினா அப்படி திட்டுவேன். அந்த ரியாலிட்டி தான் அங்கே தேவைப்படுது. அங்கே புகுத்தல் மாறக்கூடாது. என்னடா எப்படி இருக்கு அப்படி கேட்டால் புகுத்தலாக மாறிடும். என்னடா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், அவ்வளோதான், அப்படி தான் கேட்போம். இந்த புகுத்தலுக்கு ஏற்ற விஷயம் இருக்குல்ல, அங்கே அந்த என்ன தேவைப்படுது என்பதை, எதுக்காக நான் எப்படி இருக்குன்னு கேட்குற விஷயம் இருக்குல்ல, அது முன்னுக்கும் பின்னுக்கும் விஷயம் தான். அதுக்கு நானாக இருந்தாலே போதுமானது இல்லை. அது இந்த படத்தில் இருக்கும். நானும் சரி தம்பியும் சரி, ரெண்டு பேருமே சரி, ஒரு ஸ்டேஷனில் ஒரு விஷயம் நடக்கும், ரெண்டு பேருக்கும் போட்டி, நீ நல்லா பண்ணுறியா நான் நல்லா பண்ணுறியா, ரெண்டு பேரும் போட்டோ, ரெண்டு பேரும் அப்படி தான் நடித்தோம். அப்படின்னு ஒரே ஒரு ஆன் சொல்லியிருப்பேன். அதுக்கு அவன் தம்பி வந்து ஒரு இடத்துல இருந்து அவன் நடிச்சிருப்பான். அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் 3 கேரக்டர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் இது ரெண்டு பேருக்கு தான் நடக்கும், ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானா இருந்தேன், பாவலாக இருந்தாங்க. ஓகே, அதில் யாரோட சாயலும் தெரியும். எனக்கு பாவலை பார்த்தா பாவல் எப்படி இருப்பான், இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும், பாவல் போலீஸாக இருந்தால் அப்படி இருப்பாங்க, நான் போலீஸாக இருந்தால் அப்படி இருப்பேன். அப்படி என்பது ரெண்டு பேருக்கும். நான் ஒரு உயர் அதிகாரி இருந்தால் எப்படி இருப்பேன், எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு அதிகாரி எப்படி இருப்பாங்க, அவனுக்கு எப்போதுமே என்னை ஓவர்கம் பண்ண மாட்டாங்க. அது இருக்கும். ஓகே, அதை ரொம்ப அழகாக அது மீட்டருக்குள்ளேயே இருக்கும். இந்த ஓவர்டூவில் இருக்காது ஐயா. ஆனால் இப்போ உங்களோட ஒற்றுமையாக வந்து பார்க்கும்போது சதீஷ் அவர்களுமே வந்து நாடகத்தில் இருந்து தான் வந்தார். தென் இதை பற்றிலாம் நீங்கள் பேசுவீங்களா? அந்த செட்டு எப்படின்னு இருக்கும் சதீஷ் அவர்களோட? வெறும் இன்னசென்ட்டான ஒரு முகம் தம்பியா, எல்லாருக்கும் பிடிக்கணுமான ஒரு முகம், அழகான முகம், நல்ல கோர முடி, இப்படி ஆரம்போது எப்படி முடி நீ என்ன கலைஞ்சாலும் சரி அது கலையாது. அப்படி திருப்பி விட்டா திருப்பி வந்து ஒட்டிக்கும். சிரிச்ச முகமாக இருக்கும், கண்ணு பேசிகிட்டே இருக்கும். பெரிய வந்து அப்படி ஜிம்லாம் போய் அப்படி பில்டு பாடிலாம் கிடையாது. நமக்கு எங்கே பக்கத்தில் பழக்கமான ஒரு முகமாக இருக்கும். இது கடந்து வந்த பாதை இருக்குல்ல, இவங்க எல்லாருமே தேட்டரில் கடந்து வந்த பாதை இருக்குல்ல, இதனால தான் இதெல்லாம் ஒன்று சேர்ற விஷயம். இந்த கனெக்டிவிட்டி அப்படி தான். இந்த தேட்டர் என்ன பார்த்தோம், ஒன்று சேர்த்துரும் எல்லாத்தையும். அந்த பிளே பார்த்தியா, இந்த பிளே பார்த்தியா, நம்ம நீ ப்ளே பண்ண முடியும் தம்பி, நீ ஒரு ப்ளே பண்ண அந்த ப்ளே பார்த்துட்டா சூப்பராக இருக்குது தம்பி, ஐயோ தம்பி நீ அப்போ ப்ளே பண்ணியா, நான் பார்க்கவே இல்லை ஒன்று. இந்த பேசுகிற விஷயம் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல நடிகர் தம்பி தேட்டர் பண்ணி வந்ததுனால ஈஸியாக வந்து வேலை வாங்க முடியும். தியேட்டர் அதுதான் தம்பியா, நீ ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட. நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மீட்டர் கம்பெனிக்கு அப்படியே கம்பெனிவாங்க. நாங்கள் ஜாஸ்தி நடிக்கிறதுக்கும் கம்மி நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, 1லேருந்து 10 வரைக்கும் வச்சுருப்போம். அதில் உனக்கு என்ன தேவை என்பதை அவங்க சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அது தம்பிக்கிட்ட இருக்குது. அது அவர் ரொம்ப இயல்பான மனிதர், ரொம்ப இயல்பாக ஜாலியாக பண்ணிட்டு போக்குறாரு. அதே மாதிரி மெமரி ஸ்கில் செம்மையாக இருக்கும் அவர்கிட்ட. நீங்கள் ஒரு வாட்டி சொன்னால் போதும், அது சரியாக அந்த இடத்துல கரெக்டாக பிளான், அது சரியாக பண்ணிடுவாங்க. கஷ்டமே கிடையாது. என் கூட நடித்த எல்லா மக்களுமே சரி தம்பியா, பாபாவாக இருக்கட்டும், அப்புறம் சதீஷ் தம்பியாக இருக்கட்டும், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க, ஐயாவை நடிச்சிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள். அவங்க கூட நம்ம நடிக்கிறது பெருசாக தெரியும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய சிறந்த நடிகர்கள், அது கூட நானும் நிற்கிறேன். அதனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். இப்போது அவரோட க்ரோத்தை நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஒரு லீட் காமெடியனாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு லீட் ஆக்டராக வருதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்லாம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இப்போ அவர் அந்த விஷயங்களை எந்தளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு நீங்கள்? த பேஸ்ட் ஆன் லவ் அப்படி தான் சொல்லுவாங்க. எதை நேசிக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். ஒரே சக்குன்னெலாம் வந்து நீ மினிஸ்டர்லாம் ஆக முடியாது, இல்லை எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, இல்லை நீ ஒரு நாட்டு தலைவரெல்லாம் ஆக முடியாது. அதோட உழைப்பு இருக்குல்ல, பெரிய உழைப்பு. அவர் அடிமனசில் அது இருக்கும், நான் ஒரு நாள் ஹீரோவாக பண்ணணும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா ஹீரோவாக வாய்ப்பே கிடையாது. எனக்கு வில்லன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், நான் வில்லனாக வந்திருக்கேன். என் அடிமனசில் இருக்குது, நான் வில்லனாக ஆகணும், வில்லன் மாதிரி இருக்கணும், ஐயா மாதிரி நடிக்கணும், அப்படி நடிச்சுக்கணும் அப்படி சொல்லும்போது அப்படி இருந்து பிரமாண்டமாக இருந்து அப்படி தோணுச்சு. ஒருவேளை நான் ஹீரோ நடிச்சிருக்கலாம். எனக்கு அதில் நாட்டம் இல்லை, அதனால் தள்ளி நிற்கிறேன். நடிக்கணும், அதுதான். அது மாதிரி ஐயாவுக்கு இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஹீரோவாக என்பது அவர் கண்டிப்பாக தோல்வி இருக்கும், இருந்திருக்கும். அதோட முயற்சி தான் இப்போ இங்கே நிற்கிறது. முயற்சி திருவினையாக்கும். ஆனால் இப்போது ஒரு பெரிய ஸ்டார் அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதும், அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டார் படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதும், இல்லை ஒரு நார்மலான ஒரு படங்களில் ஒரு காஸ்ட்டாக இருக்கிறதும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கும்? நீங்கள் சொல்கிற அந்த பெரிய ஸ்டார்
நீங்கள் பிரிக்கிறீங்களே, எல்லாருக்கும் முதல் படம் தான் தம்பியா. எனக்கு 10 படம் முடிஞ்சிச்சு, முதல் படம் தானே, முதல்ல யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் நான் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன், நல்லா நான் வேலை பார்த்துருக்கேன், சூப்பராக வேலை பார்த்துருக்கேன். அதெல்லாம் அடுத்த படம் இருந்தது, அதோடு நல்லா வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கும். அப்போ இதை பிரிக்க முடியாது. சின்ன படம், பெரிய படம், ஓடுற படம், ஓடாத படம் என்பது கிடையாது. எல்லா படங்களும் ஓடுறதுக்காக தான் நடிக்கவே செய்யும். இந்த படம் சரியாக வியாபார ரீதியாக இல்லை, பரவாயில்ல, அடுத்த படம் கிடைக்கும் என்பதுக்கு தான். அதனால் இதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் எனக்கு மூஞ்சி முக தெரியாத ஒரு படம் நடிச்சிட்டு வந்தேன், அந்த படம் செம்மையாக இருக்கேன், ஓடி இருக்கேன், அப்போ எப்படி ஒத்துப்பீங்க? இப்போ எது சூப்பர் படம் அப்படின்றது. நான் பெரிய படம் நடிச்சிட்டு வந்து ஓடாமல் போச்சு, அப்போ வருத்தப்படுவோம் இல்லை, என்னடா இவ்வளோ பெரிய படம் ஓடவில்லை அப்படின்னு. இங்கே பிரிக்கலாம் முடியாது. அது யாருக்கு எப்படி பிடிக்கும் என்பது நமக்கு தெரியாது இல்லை. உனக்கு பிரியாணி பிடிக்கும், எனக்கு வெஜிடேரியன் பிடிக்கும், தம்பிக்கு பீஸா பிடிக்கும். 3 பேருக்கு ஒரே இடத்துல நீ எப்படி பண்ணுவீங்க? அதுக்கான காலக்கெடு இருக்குல்ல, அந்த காலக்கெடு தான் அது. இப்போ ஒவ்வொரு டேரக்டர்ஸுமே ஒர்க் வாங்குகிற விதம் வந்துட்டு வெவ்வேறையாக தான் இருக்கும். இப்போ சாச்சி அவர்கள் ஆக்டர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் வாங்குவார், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார்? அதாவது நம்ம சிலர்கிட்ட வந்து என்னென்னா எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு தெரியும், அதுக்குள்ளே வந்து விட மாட்டாங்க. ஆனால் இவர் எப்படின்னா அந்த ஸ்பேஸை எடுத்துக்கோங்கன்னு வாங்க, நம்ம அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வச்சுப்பார். இதுதான் ப்ரோ, இது உங்களுக்கு ஓகேவா, இது என்ன பண்ணலாம், ஏதாவது நீங்கள் ஸோ நம்மக்கிட்ட கொடுப்பாரு அந்த ப்ராசஸை. அதை இம்ப்ரவைஸ் பண்ண விடுவார். ஸோ அது ஒரு டைரக்டர் பண்ணலைன்னா ஒரு ஆக்டர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் ஒரு சாச்சி வந்து அப்படி பண்ண மாட்டார். சாச்சி வந்து அந்த ஃப்ரீடமை கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே இதான் விஷயம், இந்த விஷயத்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம சும்மா பண்ணலாமா, அந்த இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுப்பாரு. இது ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட திரும்ப வேற ஒன்று ஷூட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்கும். நான் ஒர்க் பண்ணி நான் ரொம்ப என்ஜாய் பண்ண டைரக்டர்ஸில் சாச்சி வந்து அவரும் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டைரக்டர். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண, ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படம், ரொம்ப சீரியஸான விஷயம்னா செட்டில் அப்படி வச்சுக்கவே மாட்டார். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப நம்ம ஒரு ஷூட் போகிறோன்னே தெரியாத அளவுக்கு அந்த ஷூட் இருக்கும். ஏன்னா குளிர் தான், ஏற்காடில் குளிரில் ஒரு நைட்டு, அப்படி இருக்கிறதுல கூட அந்த கஷ்டமே தெரியாமல் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஓகே. ஆனால் இப்போது ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், அந்த பாராட்டுக்கள்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். மனிதர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு பாராட்டு, காம்ப்ளிமெண்ட்னா? முதல்ல இயக்குனர் பற்றி கேள்விப்பல, தம்பிகிட்ட கேட்டால் கேட்கவே இல்லையே. சாச்சி பற்றி சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். தம்பி எனக்கு வந்து முன்னாடி எடுத்த படத்துலேயே எனக்கு பழக்கம் தம்பியா. அந்த படத்தில் நடிக்க வேண்டியது ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம் நடிக்க முடியாமல் போச்சு. சாச்சி பார்த்து நான் தான் வில்லனாக பண்ண வேண்டியது படத்தில். பண்ணாமல் வேற ஒருத்தர் பண்ணிட்டாங்க. நான் சாச்சி பார்க்குறேன், தம்பி என்னடா படம் பண்ணிட்டே மாட்டேங்க. அண்ணா நான் டேட் இல்லை சொல்லிட்டேன் பண்ணி அப்படின்னு. நான் எப்படா சொன்னேன் அப்படின்னா, நான் சொல்லவே இல்லையடா. அண்ணா டேட் இல்லை சொல்லிட்டாங்கன்னா நான் தான் ஆளை மாற்றிட்டேன் அப்படின்னா. அடா பவங்களா, என்னடா கொத்துட்டீங்க ஏன் தம்பி அப்படின்னு. நான் அடுத்த படம் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம் நான் சொன்னேன். அடுத்த படத்துக்கு பண்ண சொல்ல நான் வேறு படம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கெட்டப் வந்து தாடியோடு தான் இருக்கேன், எனக்கு தாடி எடுக்க முடியாது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு. இல்லை தம்பியாரு, சரி நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மாலை போட்டு ஒரு கதாபாத்திரம் தான் அப்படி இருக்கு என்பதை டிசைன் பண்ண தம்பி தான், சாச்சி தான். சாச்சியோட எனர்ஜி எப்போதுமே சூப்பராக இருக்கும். கோவப்பட மாட்டான் தம்பி, அதிகமாக உறக்கமாக பேச மாட்டான். அதிகபட்ச கோவம் இருந்தாலும் அப்படியே கையெழுத்து கும்பிட்டு உட்காந்துட்டு சரி போகலாம் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் தம்பியா. ஏற்காடில் வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகி உள்ள லைட்டே வைக்க முடியாது, அதுலேயும் ஷூட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக ஷூட் பண்ணுவான் தம்பி. சரி, புத்திசாலி, சிறந்த இயக்குனர் பட்டியலில் தம்பி கண்டிப்பாக இருப்பான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாரும் அவங்க தம்பிகிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ புதுசாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சீனை வந்து டெவலப் பண்ணுற விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு நான் ஒரு மக்கு, நான் சொன்னால் ஏற்றுப்பான் தம்பி. சரி நான் பண்ணுங்கண்ணா, ஒரு வாட்டி பண்ணி பார்த்துலாண்ணே. இப்போ நல்லா இல்லை என்பதை நாசுக்காக சொல்லுவான். என்ன பண்ணியிருக்கேன், நல்லாவே இல்லை அப்படி சொல்லவே மாட்டான். ஆனால் நீ சொல்லும் போது புரியும், நல்லா இல்லை பொழுது நம்ம இது பண்ணலாமாண்ணா அப்படி கேட்பான். அந்த கேட்குற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும் தம்பிக்கிட்ட. அவுட் டு சே நோ, அது வந்து சாச்சி தம்பிக்கு ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப நல்ல பிள்ளை தம்பி, நிறைய படம் பண்ணணும் அவனும் தம்பியும். சிறந்த இயக்குனர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் தம்பியோட வாழ்க்கை இந்த படம் பெருசாக தெரியும். ஏன்னா போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஆமாம், சிக்ஸர் வந்து ஒரு காமெடி தென் தெரியல. அதுவும் அந்த கதை வந்து அல்டிமேட் கதை. 6 மணிக்கு கண்ணு தெரியாது அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணும் என்பதை தம்பி கதை சொல்லும் போது அப்படி இருந்தது. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் வச்சுருக்கான் தம்பி. 1-2 ஸ்கிரிப்ட் கிடையாது, ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் வச்சுருக்கான். அவன் மூளை அவ்வளோ வேலை பார்த்துட்டே இருக்கும். அதனால் சாச்சி கூட வேலை பார்க்குறது வந்து பெரிய சந்தோஷம். அதனால் நாங்களாம் என்ன படம் பண்ணாலும் நாங்களாம் இருப்போம். வந்து என்ன சொன்னதில்லை, ஒரு சீனில் வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நான் வந்து ஷார்ட்டில் நிற்கணும், ஃபோர்க்ரவுண்டில் நிற்கணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, என் கேரக்டர் வந்து இந்த கேரக்டராக நான் இங்கே ஒன்றும் பண்ணாமல் இங்கே நிற்க முடியாது அப்படின்னு.
ஒரு 2 நிமிஷம் ஆக்சுவலாக வந்து நான் அப்படி அந்த டைமில் வந்து அவருக்கு ஒரு சின்னதாக ஏன் இப்போ இங்கே நில்லுங்களேன் அப்படின்னு தான் அவருக்கு இருந்தது மனசில். எனக்கு அதுவும் புரியுது. ஆனால் எனக்கு என்னன்னா என் கேரக்டரை நான் அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு எங்கே அங்கே போய் நிற்கணுமா, போய் நில்லுங்க, எங்கே நிற்கணும்னு நில்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கோவத்தை கூட வந்து என்னால் எனக்கே ஒரு விஷயம் யோசிச்சேன். சரி ஓகே இங்கே நின்றுமா இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்றுட்டு எனக்கு ஆனால் மைண்டில் ஓடுது, ஐயோ இப்படி அவரை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டுமோ அப்படின்னு சொல்லி ஓடிட்டு ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா அசோசியேட் ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறார். இந்த டைலாக் நல்லா இருக்கு, அங்கேருந்து சொல்லிட்டு இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த அசோசியேட்டை கூப்பிட்டு போயிட்டு இவர் ஒரு டைலாக் சொல்கிறார் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்கிறார். டைலாக்கை சொன்ன உடனே சாச்சி வந்து நல்லா இருக்கே, நல்லா இருக்கு ப்ரோ, அதாவது அந்த ஈகோவே இல்லை. ஆமா, அது சடனா நல்லா இருக்கு, ஓகே 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 சூப்பர், நீங்க அங்கிருந்து பேசிட்டு இப்போ இங்கே வந்துருங்க ஓகே அப்படின்னு. அது இம்மிடியேட்டா அது வந்து ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நான் சொன்னது தான், நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படி இல்லாமல் ஓகே இது படத்துக்கு இது வந்து என்ஹான்ஸ் ஆகும், இன்னும் சூப்பராக வரும். ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணே இப்போது முன்னாடி நான் கேட்கும்போது அப்படியே நம்ம இது போயிட்டோம். அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கண்ணே. அதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ், பாராட்டுகள், இந்த விஷயங்களில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சது. அப்படி எப்படி ஸ்பெசிஃபிக்காக பிரிக்க முடியாது போல. எல்லா பாராட்டுக்கும் அழகான பாராட்டுங்க. எங்களோட வேலையை அது எங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்தா போதும் போல. நாங்கள் 2 மணி நேரம் ப்ளே பண்ணுவோம், 3 மணி நேரம் ப்ளே பண்ணுவோம். அந்த கைத்தட்டலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அது கிடைக்கலாதப்போ ஐயோ தப்பாக பண்ணிட்டுப்போம், சரியாக பண்ணலையா, நம்மளை யாரும் பாராட்டலையே அப்படின்னு இருக்குல்ல. அது எல்லா பாராட்டுகளையும் இருக்கும். அது பாராட்டுகள் பிரிக்க முடியாது. அன்பில் என்ன அன்பு, பெரிய அன்பு சொல்லுவேன் பார்க்கலாம் அப்படின்னா எப்படி சொல்லுவேன். என் அம்மா முதல்ல பாராட்டுறது, எங்கள் அப்பா பாராட்டுறது, என் அண்ணன் பாராட்டுறது, எங்கள் தங்கச்சி பாராட்டுறது, என் புள்ள பாராட்டுறது, என் பொண்டாட்டி பாராட்டுறது, இது எது பெஸ்ட்டு அப்படி சொல்லுவேன். அந்தந்த காலகட்டத்துக்கு அது பெஸ்ட். அதை தாண்டி போயிட்ட பிறகு அது வேறு தரும். அதுக்கப்புறம் முதல்ல என் அம்மா மேலே பாசம் இருந்தது, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மேலே இருக்கும், என் பொண்டாட்டி மேலே வந்துச்சு, இப்போ என் புள்ள மேலே இருக்குது. இவங்களாம் பிடிக்காம போச்சானே இல்லை, காலத்துக்கு கட்டாயம் அது மாறிட்டே இருக்கும். அந்த அன்பு மாறிட்டே இருக்கும். அன்பு தான். அது மாதிரி அந்த பாராட்டு என்பதுக்கு நீ அளவுகோல் வைக்க முடியாது, பிரிக்க முடியாது. எதை முதல் பாராட்டு சொல்லி பார்க்கலாம். டக்குன்னு ஞாபகமும் வரல. அதை வந்துட்டு இது எப்படி சொல்லுவேன், சொல்ல முடியாது. 1947 இந்தியா சுதந்திர கட்சி அப்போ எனக்கு ஒரு பாராட்டு கட்சி சொன்னதுக்கு ஒத்துப்பியா, அது யார் சொன்னா சொல்ல அப்படின்னா சொல்ல முடியாது. அது காலத்துக்கு அதான் சொன்னேன். பாராட்டுகள் எப்போது எங்களுக்கு தேவைப்படுது. இங்கே பாராட்டுகள் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தேவைப்படுது. உனக்கு இது நல்லா பண்ணுறா தம்பி சொல்லும்போது உனக்கு முந்தி ஓடுறதுக்கான ஒரு விஷயம் தான் அது டானிக்கு. சூப்பராக பண்ணுறடா, அழகாக இருக்கடா, இன்னும் ட்ரெஸ் சூப்பராக எங்கே வாங்குறடா, நல்லா நீ பிரைட்டாக உட்காந்துப்பேன், என்ன ட்ரெஸ் இது நல்லாவே இல்லை, இதை போட்டு உட்காந்துருக்கேன், ஆட்டோமேட்டிக் குறிக்கிடுவேன். காரணம் என்னென்னா அது மனசு அடிமனசில் பதிஞ்சிடும். நல்லா இருக்கப்படுது தம்பி சமைச்சு போய் உடம்பு வச்சிருக்கான். நான் பாவல் தம்பி படத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். சார்லாம் அப்படி படச்சு நீங்கள் பரவாயில்ல. நான் எதிர்பார்த்த பாவல் தம்பி வந்து எவ்வளோ சேஞ்ச் இருக்க பாரு. இந்த பாராட்டை நான் சொல்ல மனசுக்குள்ளே வச்சுட்டு போய் வச்சுக்கேன். நான் உடம்புல ஏற்றிட்டானுமே அப்படியா. இப்போ என் தம்பிக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா, என் தம்பி நல்லா இருக்கு. இப்போ ஒரு படத்தில் நான் பண்ண போகிற ரோல் வந்து என் தம்பி கிடச்சிதுன்னா நானும் முதல்ல சந்தோஷப்படுவேன். கோப்பையை நான் ஒன்று வச்ச ரோல் பாவல் கொடுத்துட்டேன், பரவாயில்ல சந்தோஷம், அட்டாசமான விஷயம். பாவல் கிடச்சது எனக்கு கிடச்சா 2 ஒன்று தானே, நாளைக்கு வேறு படம் கிடைக்கும். பாவல் பண்ணுற ரோல் நான் பண்ணியிருப்பேன், அப்போ சொல்லுவாங்க நான் பண்ண வேண்டிய ரோல் நீ பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. இது நடக்கும், இது நடந்து தான் ஆகும். அப்படி நடிச்ச படங்கள் எல்லா படங்களையும் அப்படி தான். எடுத்தவொடனே ஒன்று மட்டும் காசு பண்ணி பண்ண மாட்டாங்க. நான் ஒன்று நினச்சேன் நீ கிடைக்கல, வேற யாரை பார்ப்பாங்க. அப்போது அந்த இடம் அவனுக்கு கொடுக்குது, அண்ணன் கொடுக்கலாம், அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிதான் பாராட்டுகளும் அப்படிதான். கண்டிப்பாண்ணே. அண்ணே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றிங்க. தென் இந்த சட்டம் என் கையில் படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பற்றி தான் மற்ற எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். படத்தை பற்றி படத்தை ஒரு 2 லைன் கேட்டிருக்கோம் படத்தை பற்றி. அதுக்கப்புறம் அதை கேட்கவே இல்லை. அதில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்கான். சதீஷ் தம்பி நடிச்சிருக்கான், அப்புறம் கேபி சதீஷ் தம்பி நடிச்சிருக்கான், அப்புறம் பாவா செல்லதுரை என்ன நடிச்சிருக்காரு. சதீஷ் பண்ணுற லூட்டிலாம் பார்த்தோன்னா நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம். அவ்வளோ இமிட்டேட் பண்ணுமா, ஆஃப் கேம்ல அவங்க இமிட்டேட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுவான். அங்கே போய் பண்ண சொல்ல எங்களுக்கு சிரிப்பு வரும். இங்கே நடிக்கிற ஆட்கள் எல்லாம் பெரிய ஆட்கள். என்ன பண்ணுவேன், யார் மாதிரி இமிட்டேட் பண்ணுவார். அவன் யார் மாதிரி பண்ண என்ன மாதிரி பண்ணுவான், பாவம் மாதிரி பண்ணுவான், பாவா செல்லதுரை மாதிரி பண்ணுவான். அப்படியே பண்ணிட்டு போச்சு. ஐயா நடிப்பார், அடியா எனக்கு சொன்னேன். அவர் எப்படி பார்க்குறாங்க, அது ஞாபகம் வரும்ல. சிரிச்சிருவோம். சிரிச்ச உடனே அவர் என்ன நினைப்பாங்க பயோஸ் பாரு, அவரு சீரியஸாக நடிச்சிட்டு இருப்பாரு. நான் அவர் பேசுறதுக்கும் தம்பியோட பேசுறதுக்கும் 2 கனெக்ட் பண்ணி அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வச்சுக்கேன். நான் சரியா பண்ணலையா அப்படின்னு கோவம் வந்துடும்ல. அதெல்லாம் பண்ணியிருக்கான் அவன். அவ்வளோ பெரிய அறிவாளி அவர். பாபா செல்லதுரை ஐயா அவ்வளோ பெரிய அறிவாளி. கதை சொல்றதுக்கு அவர் கதை சொல்லுவார், அழகாக சொல்லுவார். அவர் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கலாம். இவங்க கூட நாங்களாம் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அதனால் இந்த படம் மறக்காமல் தியேட்டரில் போய் படம் பாருங்க. எல்லாருமே சிறந்த படமாக இருக்கும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. சதீஷ் ஐயா வேறு மாதிரி பார்ப்பீங்க, சாச்சியோட டைரக்ஷன் சூப்பராக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தம்பியோட நாங்கள் நடிச்ச சதீஷ் எல்லாரும் கூட நடித்த விஷயம் இருக்குல்ல,
அந்த இடத்த ரொம்ப அழகாக ஆட்கொண்டிருக்கும். அதனால் இந்த படத்துக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பாக. எல்லாமே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்களை இன்டர்வியூ எடுத்ததுக்கு நிறைய பேசியிருக்கேன், நான் மட்டும்தான். ஏன்னா ஒரு கேள்வி கேட்டால் 100 கேள்வி பேசி சொல்லிப்பேன் நான். அப்படிலாம் கரெக்டாக இருந்தது. அதனால் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம் பாவல் பற்றி. ஏன்னா இப்போ கேட்டதுக்கு இப்போ எண்டு கார்டு போட்டுருக்கேன். எண்டு கார்டு போட்டுருவா அப்படி இல்லை. ஆனால் இப்போ என்னதான் இப்போ நம்ம த்ரில்லர் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது இந்த படத்தில் என்ன இருக்குது? இல்லை, அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோன்னு வந்தால் நீங்கள் அதாவது ஒரு நல்ல என்டர்டெய்னர். இது ஒரு அதுதான் நான் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், ஒரு நல்ல மலையாள படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி தமிழில் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படம் வந்து டெஃபினட்டாக அதை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் தாட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். தென் இந்த சட்டம் என் கையில் திரைப்படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பியா, வாழ்க வளமுடன். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல Strength எனக்கு. Taste Daily. Taste the Daily.